ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரிலாம் உயக்கூடாது. இந்த மாதிரிலாம் உயிட்டா நீ தான் செங்கல போட்டு வச்சிருக்க. ஐயோ இந்த மாதிரிலாம் உயக்கூடாது சொல்லுவாங்க. நான் வெட்டின குயில வந்து அது திரும்பி உங்களை கூப்பிட்டோம். 100 கிலோ 120 கிலோ இருந்தாங்கன்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல பிடிச்சிரும், புழு பிடிச்சிரும் உடம்புல. 4 மாசத்துக்கு அப்புறம் தான் அது அழுகும். 4 மாசம் வந்து 9 மாசத்துல முடிஞ்சிடும். இதே ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது புழு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து ஒரு அடக்கம் ஒண்ணு பண்ண குழந்தை. அந்த குழந்தை வந்து ஓட்டின இந்த சைக்கிளை வந்து அந்த குழந்தையோட போட்டு அந்த குயில வச்சு. நீங்க வந்து ஊருக்குள்ள போவீங்க, நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணுவீங்க. அங்க வந்து அடிதடி, சண்டை, சச்சரவு, கொலை இந்த சம்பவம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு நபரா உங்களுக்கு என்ன தாட் ஓடும் மைண்ட்ல? இப்போ கூட வந்து வெள்ளம் ஒண்ணு வந்ததுன்னா புதுவாடு ஃபுல்லா தண்ணி வந்ததால சாவு உய்யாம இருக்காது. சாவு வந்து உயிர்ந்தனதா இருக்கும். எப்பயுமே புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத ஃபுல்லா புதைக்கிற இடத்துலலாம் தண்ணி வந்ததால பல நோண்ட முடியாதுல. அதனால என்ன பண்ணுவோம், ஒரு சேஃப்டிக்கு மரத்துல கட்டிலாம் தொங்க விட்டுருக்கோம். அந்த மாதிரி ஆமா மரத்துல கட்டி இதோ இந்த மாதிரி மரத்துல கயிறு போட்டு கட்டி ஒரு சேஃப்டிக்காக தொங்க விட்டு தண்ணி போற வரலாம்.